ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ 1 கிலோ மட்டன் எடுத்து அது இஞ்சி பூண்டெல்லாம் உப்புலாம் போட்டு அவிச்சு வச்சுருக்கோம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுறவங்களுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதுக்கலாம். ஸோ வெங்காயத்தை வந்து நல்லா குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம், ஒரு 1/4 கிலோ. அப்புறம் ஒரு 3 தக்காளி அதை லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 இலை, 2 பட்டை, ஒரு 4 லவங்கம் இருக்குது. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா கூட ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, மட்டன் மசாலா, அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு ஊற்றிக்கோங்க, ஒரு 2-3 ஸ்பூனு. ஸோ கடாய் சூடானோடனே நம்ம இந்த பட்டைலாம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூனு, அப்புறம் பட்டை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, அடி பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டுங்க. ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டனில் போட்டிருக்கோம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு போட்டால் தான் அடி பிடிக்காது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதக்கினா தான் அது டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். அதில் டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வதங்கினோடனே இப்போ நம்ம மட்டன் எடுத்து போட்டுடலாம். நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் தரும். அது உங்களுக்கு தெரியாதில்ல. ஸோ இப்போ நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இந்த பேச்சுலர்ஸ்லாம் பண்ணுறது தான். இதெல்லாம் டக்குன்னு நம்ம செய்யணுன்னா அது மாதிரி அரைச்சி பண்ணிக்கலாம். மட்டன் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தண்ணியெலாம் அதில் காஞ்சிடணும். கொஞ்சம் ட்ரை ஆகணுன்னே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள் கைஸ், மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணுறோம். நாங்கள் மோஸ்ட்லி அரைச்சி தான் பண்ணுவோம். இது சிம்பிள் ரெசிபி இதனால நம்ம வந்து கடையில் வாங்குற மட்டன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் வாசம் வராமல் நல்லா வதக்கிக்கிறோம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஸோ மிளகாத்தூளும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அந்த மட்டன் அவிச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எங்களுக்கு பத்தலை, ஸோ நாங்கள் இப்போ ஊற்ற போகிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள் கைஸ், கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சு இந்த மாதிரி கிரேவியாக வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். சிம்பிள் ரெசிபி தானே, சிம்பிளாக தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.